வணக்கம் வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் கங்ககோபால் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனல் ஜிகே ப்ரொடக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு தகவலை நீங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த வாரம் வந்து ஒரு விசா என்கொயரி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டேன். பல பேர் பல விதமாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க. உண்மையிலேயே வந்து மனமகிழ்ச்சியாக எனக்கும் இருந்துச்சு, உங்களுக்கும் அந்த சேவையை நான் செய்ததில் பெருமை அடைகிறேன். உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் 80% பேர் என்னிடம் அந்த விசா என்கொயரியில் கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு சில விசா மட்டும்தான் அது வந்து இன்வாலிட் அண்டு டாக்குமெண்ட் வந்து எல்லாம் மிஸ்ஸிங் ஆச்சு. அதையெல்லாம் உங்களுக்கு நான் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு தகவலாக நான் கொடுத்துருக்குறேன், எனக்கு தொடர்பு கொண்டு பேசினவங்களுக்கு. பட் இருந்தாலும் இது போல் நல்ல நல்ல தகவலை நல்ல நண்பர்களோடு உங்களோடும் என்னோடும் பயணித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சியோடு ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபைனான்ஸ் ரீதியாகவும் விசா பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் கேட்டிங்க. கண்டிப்பாக நான் வந்து கவர்மெண்ட் லா என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய செய்திகளாக இருக்கட்டும், என்னுடைய தகவலாக இருக்கட்டும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். அதனால் நான் யாருக்கும் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கவும் மாட்டேன், நான் வாங்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. ரெண்டாவது வந்து விசா பிஸ்னஸ் நான் பண்ணுறது இல்லை. நம்ம செய்கிற எல்லாமே வந்து மக்கள் சேவைக்காகவும் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் உங்களுடைய நல்ல முன்னெடுத்து உங்களெல்லாம் செல்ல வேண்டும். ஏன்னா தெரியாதவர்களுக்கு சொல்லுவதில் வந்து தவறில்லை, அதையே தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்வதிலும் தவறில்லை என்று அந்த வழியில் வந்த நான் வந்து அப்படி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு என்னை துன்புறுத்த வேண்டாம். அதாவது வந்து ஜாமீன் போடுங்க, கையெழுத்து போடுங்க, பணம் கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படிலாம் வேண்டாம். தயவுசெய்து உங்களுக்குள்ள கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது. கஷ்டங்கிறது அது ஒரு சில ஃபைனான்ஸ் கம்பெனி குவைத்தில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆதாரப்பூர்வமான டாக்குமெண்ட் தேவையோ அதை கொடுத்து நீங்கள் பேங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு அன்பாக பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு மனக்கசக்கும் அளவிற்கு வந்து ஜாமீன் கேட்டு இல்லை பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, எத்தனை % வட்டி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுத்தும் பழக்கம் இல்லை, வாங்கியும் பழக்கம் இல்லை. அதனால் எனக்கு தெரியாத கொஸ்டின்லாம் கேட்டு என்னை வந்து மன கஷ்டப்படுத்த வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் எந்த விதத்தில் ஏமாற வேண்டாம் என்பது தான் என்னுடைய நோக்கம். அதை தான் நான் உங்களிடம் சொல்கிறதும். தயவு கூர்ந்து இதை போல் கேள்விகளை ஒதுக்கிவிட்டு நல்ல வழிகள் செல்ல வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் இணைவோம் அடுத்த தகவலோடு. அதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. ஜிகே ப்ரொடக்ஷன் இல்லை, இப்போது கங்கை கோபால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை கூறி உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.